ஹலோ கைஸ், நான் உங்கள் கேமர் 360. இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, WCC என்பிஎல் ஆப்ஷன் தான் ப்ளே பண்ண போகிறோம். என்பிஎல் ஆப்ஷன் 2025 தான் ப்ளே பண்ண போகிறோம். 2026 வந்துருச்சு, இன்னும் 5லேயே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துருச்சு தான். ஆனால் இதில் இப்போதைக்கு 2026ஓட 2025ஓட இதில் தான் இருக்குது. அதுதான் என்ன ப்ரோ இன்றைக்கி ரொம்ப இதுவாகுது. ஆக்சுவலி அதுதாங்க இருக்குது. இன்னும் 2026ஓட இது வரலை. அது வந்துட்டோன்னே நம்ம இது பண்ணிக்கலாம். வாங்க, இன்ட்ரோ செம்மையாக இருக்குது. இந்த சீரீஸ் வந்து சாட்டர்டே சண்டேயில் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ எப்போ வரும்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த வீடியோ என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கெலாம் வராது, நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் சாட்டர்டே சண்டேயில் தான் வரும். சாட்டர்டே சண்டேயில் 2 வீடியோ வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. சாட்டர்டே ஆர் சண்டேயில் வீடியோ வந்துடும், கன்ஃபார்மாக வந்துடும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். சொன்னேன் 2024ஓட இதுலேயே ப்ளே பண்ணலாம், இதுவும் பண்ணலாம். அதாவது எது பண்ணலான்னா எஸ் ப்ரோ, தோனி, ஜடேஜா, ருத்ராஜ் ரிட்டன் பண்ணலாம். ருத்ராஜ் எங்கே ப்ரோ இருக்கார் கண்டு தெரில, இருங்க பார்ப்போம். எங்கே ப்ரோ இருக்கார்? ஓ, மேலே தான் இருக்காரா? கண்ணு தெரில. என்ன ப்ரோ? எடுத்துருக்கீங்க. நாங்கள் ஆக்சுவலி இந்த ஆப்ஷனில் வந்து கண்மூடித்தனமாக காசு செலவு பண்ணிருப்பேன். 27 கோடி தான் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். கண்மூடித்தனமாக செலவு பண்ணியிருப்பேன். இது வந்து எனக்கு தெரியும் கண்மூடித்தனமாக தான் செலவு பண்ணியிருப்பேன்னு. இதில் வந்து ஆனால் கொஞ்சம் ஒருத்தான பிளேயர்ஸ் தான் எடுத்திருப்பேன். நீங்கள் ஒன்று தான் பண்ணணும், எதுவுமே இல்லை. நான் வந்து இதோட முடிவில் ஃபஸ்ட்டு காமிச்சு அதை எடுத்திருப்பேன். அந்த கதையை விட்டுருங்க. நம்மக்கிட்ட இருக்க காசில் அடுத்தது யார் யாருக்கிட்டலாம் போகலாம் அப்படின்றத நான் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். நாங்கள் இப்போதைக்கு அது வேணாம். மினி ஆப்ஷன் இதுக்கெலாம் போகலாம். கமெண்ட் மட்டும் பண்ணுங்க கைஸ், ரொம்ப புண்ணியமாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் எனக்கு. நீங்கள் கைஸ் இப்பயும் சொல்லிக்கிறேன், கமெண்ட் பண்ணிங்கன்னா உடனே நான் அந்த ஆப்ஷனை எடுத்து வீடியோ போட்டுருவேன். ஏன்னா எனக்கு தெரியல யார் யார் எடுக்கணும்னு எனக்கு தெரியல. கண்மூடித்தனமாக நான் எடுத்துருவேன். அதை சொல்கிறேன். ஆக்சுவலி எனக்கு யார் பெஸ்ட்டாக இருக்கோ அவங்கள தான் எடுப்பேன். ஆனால் ஒரிஜினலாக அவங்க பெஸ்ட்டாக இருப்பாங்கன்னு தெரியாது, சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆட்டோவில் பிளேலாம் வேணாம் ப்ரோ. ஃபஸ்ட்டு கிலின் வராரு, 2வது கேஎல், 3வது ஷமி, மிச்சல், அது 7 ப்ரோ, ரபாடா, குயிங்கன் டி கார்க், போல்டு, வார்னரு, அஸ்வின், டூப்ளசி, ஷேஷர். இதில் நம்ம வந்து கேஎல் எடுத்திருப்போம். மிச்சல் ஸ்டார்க்கு போகலாம், ரபாடாவுக்கு போகலாமா பார்ப்போம், போல்டுக்கு போகலாம். கென் வில்லியம்ஸ் இருந்திருக்காரு. இப்போ தட்டிட்டோம். யார் ப்ரோ? குஜராத்தா, சந்தோஷமாக இருக்காங்க. கேஎல் வந்திருக்காரு, இவருக்கு போவோம். ஆப்ஷன் எடுப்போம், எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஆனால் நான் சொன்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் காசை கண்மூடித்தனமாக செலவு பண்ணிருப்பேன்னு. அப்போ இதில் தெரிய வேணாமா? 2 கோடிக்கு விட்டுருக்காங்க ப்ரோ. 2 கோடிக்கு இருங்க, நான் வரேன். 2.5 கோடி, 2.5 கோடி கேஎல் ராகுல், 2.5 கோடி, 2.5 கோடி, 250, 250, 250, 250, 250, 250, 275, 2.5 கோடி, 2.5 கோடி, 2.5 கோடி, 2.5 கோடி, 2.5 கோடி, 2.5 கோடி ஒரு தரம், 3 கோடி, 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 3 கோடி வருதெல்லாம், 3 கோடி, 3 கோடி, 3 கோடி, 3 கோடி. கேளுக்கு 3 கோடி போயிருக்கும், 3 கோடிக்கு போயிருக்கும் ப்ரோ. 3 கோடி 4 கோடிக்கு போயிருக்காரு ப்ரோ. 4 கோடி வருதெல்லாம், 450 விட்டுருவோமா? விட மாட்டோம் கைஸ். கேஎல் ராகுலுக்கு வந்து சிஎஸ்கேல நினச்சி பாருங்கள், நல்லா இருக்கும் ப்ரோ. அதுக்கு தான் போகிறேன். இதெல்லாம் ரியல் லைஃப்பில் நடக்காது, கேம்லேயாச்சும் நடக்கட்டும். நல்லா பிளேயர் தான் ப்ரோ அவர். நான் ஒன்றும் இடம் தான் கொடுக்க மாட்டேறாங்க இந்தியாவில், பார்த்துக்கலாம் கைஸ். நேற்று இந்தியா சாம்பியன்ஸ் கப்பு அடிச்சிட்றாங்க, அதுவே ஒரு பெரிய இது தான். ஓகே, நம்மளுக்கு சோல்ட் ஆகிட்டார்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆர்டிஎம்மா ப்ரோ? ஆர்டிஎம்லாம் எடுக்காதீங்க ப்ரோ, பில்டப்லாம் பண்ண ப்ரோ. ப்ரோ சோல்டுங்க. கேஎல் நம்மளுக்கு வந்துட்டார். நெக்ஸ்ட்டு ஷமி வந்திருக்காரு.
இவருக்கெல்லாம் ஸ்கிப்பை போட்டுடலாம். ஸ்கிப்பை போட்டுட்டோம். லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் எடுத்திருக்காங்க 2.5 கோடிக்கு, 3.5 கோடிக்கு. சரி ப்ரோ, வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு ரெக்கார்ட் பண்ணுறதுனால இது பண்ணியிருக்கேன். பஞ்சாபுக்கு போயிருக்காரு. மிச்சல் ஸ்டார்க் வந்திருக்காரு, அவருக்கு போவோம். மிச்சல் ஸ்டார்க் ஒரு நல்ல பவுலர் தான். வாங்க போவோம். ரொம்ப நாள் வீடியோ போடாத காரணமும் இதான். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பெரிய சீரீஸ் ஆரம்பிச்சுட்டு அதுவே நம்ம போயிட்டுருக்கலாம்ல, அதுக்காக தான் எத்தனை நாள் வீடியோ போடலை. இந்த பெரிய சீரீஸ் வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுக்கலாம்ன்றத தலைமையோட கேட்டுக்கொள்வேன். அதாவது கெஞ்சி ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ கைஸ், ப்ளீஸ் கைஸ் அப்படின்னு கேட்குறேன். நம்ம வந்து 2.5 கோடி, 3 கோடி விட்டுருவோமா? 350, 4 கோடி. ராஜஸ்தான் வந்திருக்காங்க, நம்ம திரும்பி வந்திருக்கோம். திரும்பி 5 கோடிக்கு ராஜஸ்தான் வந்திருக்காங்க. 5 கோடியா 5 லட்சமா க்ளோஸ் தான் நினைக்கிறேன். ஓகே, பெஸ்ட் ப்ரைஸ் மும்பைலாம் வந்திருக்காங்க. ப்ரோ 6 கோடி, 6 கோடி எடுக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுப்போம். ஐபிஎல் ஆப்ஷன் 6 கோடிக்கு சோல்ட் ஆகிட்டாருங்க. சோல்ட் ஆகிட்டார்ல ப்ரோ, ஆகிட்டாரு. கண்மூடித்தனம் 35 கோடி தான் இருக்குது. நானும் அதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டேன். அப்பாடாவா புச்சு போடு அப்படின்னு இருப்பேன், புச்சு போடு அப்படின்னு அவரையும் எடுப்பேன். நெக்ஸ்ட் வருவார் பண்ணுறேங்க ட்ரெண்ட் போல்டு, அவரையும் எடுப்பேன். அப்புறமா வந்து சரி அவரையும் எடுப்பேன். இந்த இதெல்லாம் வந்து நிறைய பேர் எடுத்திருப்பேன். ஓகே, ராயல்ஸா இது ஆமாம் ராஜஸ்தான் ராயல்ஸ். பெங்களூர் வந்திருக்காங்க, ஆர்சிபி. மும்பை வந்திருக்காங்க. என்ன ப்ரோ? ஓகே, கொடி வந்திருக்காரு. திரும்பி வந்திருக்காங்க ஆர்சிபி. நம்ம வந்து லாஸ்ட்டாக பிட் பண்ணுவோம். திரும்பி மும்பை வந்திருக்காங்க. நம்ம வந்து சீப்பான இதில் கிடச்சானா பிட் பண்ணியிருப்போம். திரும்பி பெங்களூர், குஜராத்லேயே அப்புறம் வந்தார். ஆமாம் ஆமாம். ஓகே, திரும்பி வந்திருக்காங்க. ரொம்ப ஸ்லோவாக போகுது ப்ரோ. இதானா கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி வச்சுருந்தா ஈஸியாக இருந்திருக்கும். 2.5 கோடி கப்பு இருக்குது பாருங்க, அதை தூக்கிடுவோம். ஓகே, இருங்க நான் வந்துடுறேன். ஓகே, இவரெல்லாம் கம்மியாக தான் ப்ரோ கிடச்சிருப்பாரு. போல்டு தான் ப்ரோ, போல்டு கூட கம்மியாக தான் கிடச்சிருப்பாரு. ஸ்டாருக்கு தான் நம்ம இருக்கிறதுலே அதிகம். ஸ்டாருக்கும் கேஎலும் தான். கேஎல் கூட கம்மி தான், ஸ்டாருக்கு தான் அதிகம். கேஎலும் ஸ்டாருக்கும் ஒரே தானே. ஆர்டிஎம்மா குஜராத் ஆர்டிஎம் சொல்லுங்க. நம்ம லேட்டாக பார்த்ததுனால ரியாக்ஷன் பண்ண முடியல. குயிக் அண்ட் டீகாருக்கு வந்திருக்காரு. குயிக் அண்ட் டீகாருக்கு இருங்க, யாரெல்லாம் எடுத்துருக்கோம் அதை பாருங்க. 6 பேர் எடுத்திருக்கோம். டீகாருக்கா ஸ்கிப் போடு ப்ரோ. நெக்ஸ்ட்டு வர போகிறவங்க ஃபர்ஸ்ட் பிளஸி அஸ்வின். ஓகே, சோல்டு ப்ரோ. யார்? மொட்டை மாமா எடுத்திருக்காருங்க. ட்ரெண்ட் போல்டு வந்திருக்காரு. இவர் தான் ப்ரோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம். காசை பாதி வேஸ்ட் ஆகிட்டோம் ப்ரோ. எஸ்ஆர்ஹெச் ப்ரோ, இவங்கெல்லாம் ஆட்டத்தில் இருக்காங்களா ப்ரோ? இப்போ என்ன ப்ரோ இப்போ வராங்க? பரவாயில்ல, இதுக்காச்சும் வந்தாங்களே ப்ரோ. நான் பார்க்கவே இல்லை ப்ரோ அவங்கள. கேகேஆர் வந்து எடுத்திருக்காங்க. கேகேஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ். எவ்வளோ ப்ரோ பட்டு பே பண்ணுறீங்க? 2 கோடிக்கு 2.5 கோடி, 2.5 கோடி, 2.5 கோடி. யாரு? ஆர்சிபியா? மும்பையா? மும்பை. ஓகே, மும்பை இருக்காங்க. லாஸ்ட் நேரத்தில் கேட்போம் ப்ரோ.
ராயல்ஸ் ஆமாம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் வந்திருக்காங்க. ராஜஸ்தான் நம்ம கேட்டிருக்கோம். கிடச்சிருவாருன்னு நினைக்கிறேன். கிடச்சிருவாருன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சீரீஸை நம்ம தொடர போகிறோம். சாட்டர்டே சண்டேயில் வந்துடும் நிச்சயமாக. இந்த வீடியோ என்றைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த வீடியோ போடுற அன்னைக்கு தான் நான் அப்படி அடுத்த வீடியோ போடுவேலாம் நினைக்காதீங்க. சாட்டர்டேக்கு இன்னொரு வீடியோ வரும், சண்டேக்கு இன்னொரு வீடியோ வரும், சாட்டர்டே சண்டேக்கு இன்னொரு வீடியோ வரும். கேரண்டி. 10th வேறு பப்ளிக் வரப்போகுது கைஸ். பாவம். அஸ்வின் ப்ரோ சோல்ட் ஆகிட்டார் ப்ரோ. ஐயோ பேசிட்டு ஒரு எத்தனை கோடி சோல்ட் ஆனார்னு பார்க்கல கைஸ். அஸ்வின் 6 கோடிக்கு ஆப்போனண்ட் யாருன்னே பார்க்கல கைஸ். ராஜஸ்தானுக்கே சோல்ட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம். பாஸ்ட் டூப்ளேஸ்லாம் ஸ்கிப் பண்ணு ப்ரோ. கேகேஆர் ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ கம்மியாலாம் எடுத்துருக்கீங்க. நம்ம சிஎஸ்ஐர் போவோம். சிஎஸ்ஐர் வந்துட்டார். சிஎஸ்ஐர்லாம் கேப்டன்சியில் ஒரு அளவுக்கு பஞ்சாப் இட்டுட்டு வந்தார் போன சீசன். அதாவது 2025 இட்டுட்டு வந்து ஆர்சிபி கப் அடிச்சிருச்சானா. பாவம் எதுவும் பண்ண முடியல அவருக்கு. போவோம் இப்போதைக்கு இது வச்சு இப்போ 2026 நீங்கள் சொல்கிற பிளேயர் கைஸ் அதுக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நான் எப்பயே பார்த்தீங்களா கண்மூடித்தனமாக யாரையோ எடுத்துகிட்ருக்கேன். அவங்க எனக்குலாம் பெஸ்ட்டாக இருந்தால் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்லுங்கள் கைஸ் கமெண்ட்டில் இந்தமாரி இவர் எடு அவர் எடு அப்படின்னு சொல்லுங்கள் கைஸ் ப்ளீஸ். நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் கைஸ் நான் வந்து அடுத்த வீடியோவை ரெடி பண்ணி சாட்டர்டேக்கு போட முடியும். ஏன்னா எனக்கு கண்மூடி நிச்சயமாக நான் வந்து ஏதோ தானான்னு ஒருத்தனை எடுத்துருவேன். அதுக்கப்புறமா இது பிரச்சனையாக ஒரு மாதிரி ஆகும். நீங்கள் சொல்கிற பிளேயர்ஸை நீங்கள் நினைக்கிற பிளேயர்ஸை நான் எடுத்து தரேன். இந்த மாதிரி யாராச்சும் கேட்டிருப்பாங்களா? நான் கேட்குறேன் கைஸ். நான் கேட்குறேன், தாழ்மையோடு கேட்குறேன். ப்ளீஸ் கைஸ் ப்ளீஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவரை நான் எடுக்கிறேன் அடுத்த ஆப்ஷனில். நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறவங்களாம் எடுப்பேன். அதுக்குன்னு ஒருத்தரை மட்டும் கமெண்ட் பண்ணாதீங்க. அங்கே நல்லா இருக்க கமெண்ட்டை பண்ணுங்கள். யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட பிளேயர்ஸை நான் எடுக்க பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு எடுப்பேன். எடுக்க பார்க்குறேன்னா இல்லை எடுக்கிறேன். கமெண்ட் மட்டும் பண்ணுங்க கைஸ். நான் டெய்லிக்கும் எல்லா வீடியோஸும் கூவி கமெண்ட்னா நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதான் சொல்கிறேன். ஓகே ப்ரோ இதுக்கு நம்ம சுயேஷர் கிடச்சிட்டாரு. நெக்ஸ்ட் இது போகலாமா அப்படின்னு கேட்குது. ஆட்டோ பிளேலாம் கேட்குது ப்ரோ. ஆட்டோ பிளேலாம் வேணாம் ப்ரோ. நம்ம எடுத்துகிட்டு அப்புறமா கூட ஆட்டோ ப்ளே பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறமாலாம் எல்லாம் வேஸ்ட்டாக தான் வருவாங்க. அப்புறமா ஆட்டோ ப்ளே பண்ணிக்கலாம். அது எடுத்துக்கும். ஓகே இதுதான் நெக்ஸ்ட்டு வரது. இன்னும் அப்புறம் டிகேலாம் இருக்கார். ரிஷப் பந்த்லாம் இருக்கார். ரிஷப் பந்த், டேவிட் மில்லரு பார்த்துக்கோங்க. இதுதான் ஸ்கை ஷால்ட்டு, இஷான் கிஷன் பார்த்துக்கோங்க. வில்ஜாக்ஸு ப்ரோ எனக்கு கண்ணு தெரில ப்ரோ. யாருன்னு தெரில, கண்ணு தெரில ப்ரோ. ஓகே நீங்கள் பொறுமையாக வீடியோ பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறமா கருணாயர், திலக் வர்மா, யார் ப்ரோ அது? ஐயோ ஓகே போயிடுச்சு. படிக்கல், ஹென்ரி கிளாசன், கே ஜாஸ் பட்லர், ரகானேலாம் இருக்கார். டிகே, கான்வே, ஜாஸ் பட்லர். அடுத்தது பவுலரில் பார்த்துக்கோங்க. இதான் பவுலரு. பவுலர்லேயும் கண்ணுங்க நட்ராஜன் இருக்கார். இவர் இருக்கார் வருண் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்திக்கு போவோம். வருண் சக்கரவர்த்தி, புவனேஸ்வர் குமார் இருக்கார், அவருக்கு போவோம். பத்திரனாக இருக்கார், அவருக்கும் போவோம். 3 பேரையும் எடுக்கணும்னு தான் தோணுது. நம்மக்கிட்ட ஸ்பின்னரே இல்லை ப்ரோ. ஃபாஸ்ட் பவுலராக எடுத்து நான் பண்ண போகிறேன். நான் 2 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. ஓகே கைஸ் இதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். பாய் கைஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.